இதுஸ்னா எங்க போன? ஐயோ இது இந்த பாரதிகிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தேன். எப்ப பார்த்தாலும் படிப்ப சொல்லி தந்துக்கிட்டே இருப்பாங்களே. நான் உன்னை படிக்கிறதுக்காக இப்போ கூப்பிடல, உன்னை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டேன். அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா நம்ம எதுக்கு இங்கே அனுப்புனாங்க? சாப்பிடுறதுக்கு. சாப்பிட்றதுக்கு அனுப்புனாங்க. என்ன சொல்லி அனுப்புனாங்க அப்பா நம்மளை? சாப்பிட. நாளைக்கு வரத்துக்குள்ள ஸ்பீச் ஃபுல்லாக படித்து முடிக்க சொன்னாங்களா? நைட்டும் திட்டினாங்களா நம்மள? அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் படித்தா தானே இன்றைக்கி நம்மளை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்பா. சரி ஓகே. இப்போ ஆமாம் ஓகேவா? சரி அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி செய்வோம். ஒரு நாள் பாதி, ஒரு நாள் ஒரு லைன் படிப்போம், இன்னொரு நாள் இன்னொரு லைன் படிப்போம், இன்னொரு நாள் இன்னொரு லைன் படிப்போம், இன்னொரு நாள் இன்னொரு லைன் படிப்போம். ஆனால் நமக்கு அவ்வளோ டேஸ் இல்லையே. நமக்கு தேர்ஸ்டே சொல்லணும் தானே ஸ்கூலில். 4 டேஸ் தானே இருக்குது நமக்கு. அதுக்குள்ளே நம்ம படிச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. சரி ஓகே, இப்போ வந்து சாப்பிடு. உன்னை சாப்பிட்றதுக்காக தான் அப்போ ஆத்தா கூப்பிட்டாங்க. வந்து உட்காரு, ஷார் வந்து உட்காரு. இந்தா ஊட்டிலாம் விட முடியாது. குடி சீக்கிரம். என்னடா இன்னும் இத்தனை சாப்பாடு வச்சிருக்க? நானா தந்தேன்? நான் தாண்டா செஞ்சேன் எல்லாத்தையுமே. நான் தாண்டா எல்லாத்தையுமே செஞ்சேன். கஷ்டப்பட்டு செஞ்சேன்டா. இந்த வளராத்தா ஒன்றுமே செய்யவே இல்லைடா. அம்மா தாண்டா காலைல 5 மணிக்கெலாம் எழுந்து உனக்காக இந்த சாப்பாடு எல்லாம் வெரைட்டியாக செஞ்சேன்டா. என்னடா நான் தாண்டா செஞ்சேன். ஆத்தா தான் 11 மணி வரைக்கும் தூங்குனாங்க. அம்மா காலைல 5 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். சரி ஓவரா பேசாத, சாப்பிடு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடு பாரு. எப்படி சாப்பிடுறது பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது கூடவா இப்படி இவ்வளோ நேரம் எடுத்துப்ப? சரி ஓகே பாய். நீ பொறுமையாக பார்த்து சொல்லு. நான் வைக்கிறேன். பாய்.